இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நம்மளோட ஈவென்ட் பத்தியும் எல்லா டிஸ்கஷனுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த குரூப் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த குரூப் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் ரிலேட்டடாக நீங்கள் இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ஸோ என்கொயரி இந்த ஈவெண்ட்டுக்காக என்கொயரி பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லர்ஸாக தான் இருப்பீங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ஆரி ஒர்க் பண்ணுறவங்களாவும் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் ஏதாவது நெக்ஸ்ட் வேற பிளேசஸ்ல நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது உங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியா தெரியணுன்றதுக்காக தான் இந்த குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண குரூப் தான் இது. இந்த குரூப்ல வந்துட்டு வேற யாருமே மெசேஜ் பண்ண முடியாது, அட்மின்ஸ் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். ஆனா அந்த குரூப்ல போற நீங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷனை நம்ம கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த குரூப். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ஆடியோ அமைச்சிருந்தேன். என்கொயரி பண்ண எல்லாருக்குமே ஒரு 2 minutes இருக்கிற மாதிரி ஆடியோ அமைச்சிருக்கேன். பட் அதுல வந்துட்டு யாருக்குமே ப்ராப்பரா கிளியரா இல்லை. நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, என்கொயரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்த ஃபுல்லா கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஈவெண்ட்டை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இது என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் டெய்லரிங் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? அதாவது இது எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து இப்போ சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குன்னு தனியா ஒரு சங்கம் இருக்கு, அதாவது ஒரு யூனியன். இந்த மாதிரி இப்போ ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. ஸோ அது மாதிரி ஆரி ஒர்க் ஃபீல்ட்ல இருந்தவங்களுக்கு ஒரு சங்கம் வந்து ஒரு 1 year ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டெய்லரிங்க்கு வந்துட்டு ஒரு சங்கம் வேணும், ஒரு யூனியன் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண போற ஒரு யூனியன் தான் இது. ஓகேவா? அதோட ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் ஈவெண்ட் மாதிரி மதுரையில இந்த கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டெய்லரிங்ல இதை பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஈவெண்ட் தான் இது. இந்த ஈவெண்ட் எங்க நடக்குது அப்படின்னா ஃபாத்திமா காலேஜ்னு சொல்றாங்க. அண்ட் அதோட இன்னொரு நேம் வந்து திருமலை நாயக்கர் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. 2 காலேஜும் சேம் தான், மதுரையில இருக்கு இந்த காலேஜ். ஓகேவா? இந்த காலேஜ் வந்து உமன்ஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல தான் இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அக்டோபர் 11 சண்டே இந்த ஈவெண்ட் நடக்குது. ஓகே, அண்ட் இதோட டைமிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 8 o'clockல இருந்து 6 o'clock வரைக்கும் இதோட டைமிங் உங்களுக்கு இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 o'clock அப்படிங்க மார்னிங் 8 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock. எதனால இந்த டைமிங் நம்ம ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா 6 o'clockனு சொல்றது அதிகபட்சம் தான். இப்ப எல்லாருமே நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வரீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு டைமிங் கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் அதிகபட்சமா ஈவினிங் 6 o'clockனு இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஈவெண்ட் முடிஞ்சிடும், நீங்க உடனே வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? ஸோ அதிகபட்ச டைமிங் தான் நாங்கள் 6 o'clock வந்துட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த ஈவெண்ட் எங்க நடக்குது, எப்படி நடக்குது எல்லாமே. ஸோ இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண போறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் சார் தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போறது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு இவர் கண்டக்ட் பண்றாருல, இவர் யாரு அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இவர் வந்துட்டு நம்மளோட டெய்லரிங் கவுன்சிலோட நேஷனல் பிரசிடென்ட். ஓகேவா? ஆல்ரெடி ஆரி ஒர்க்குக்குமே இவர் தான் பிரசிடென்டா இருந்திருக்காரு. நிறைய ஈவெண்ட் கடைசி 1 yearல நிறைய ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஆரி ஒர்க்ல. அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ 1 year இவர் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆரி ஒர்க்லயும் ஒவ்வொரு பிளேசஸ்ல பாண்டிச்சேரி, பெங்களூர், மதுரை இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ்லயுமே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அவங்கள ஆரி ஒர்க்ல ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ ஒரு நம்மளோட நேஷனல் ஃபிளாகோ அந்த மாதிரி இல்ல ஆரி ஒர்க்கோடைய ஃபிளாகோ இந்த மாதிரி போட சொல்லி ஆரி ஒர்க் பண்ண வச்சு நமக்கு வந்துட்டு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு நடந்துட்டு இருந்தப்ப டெய்லரிங்க்குன்னு ஒரு யூனியன் வேணும்னு சொன்னனாலதான் இப்போ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சார் வந்துட்டு ஆல்ரெடி 1 year இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இவங்க வந்துட்டு ஆல்ரெடி யோகாலையும் நிறைய வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. யோகா அரவிந்த்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கூகுள்ல போட்டாலே அவரை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இதை நான் இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்றேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் வந்துட்டு இது ட்ரஸ்டபிளான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கான காரணமும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 1 yearல இவர் வந்துட்டு 2500 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு லோன் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க, அவங்களால ஒரு அக்ரிகேட் சர்டிபிகேட் வாங்க முடியல, ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா அந்த விஷயத்துலயும் அவர் ஃப்ரீயாவே அதை ஹெல்ப் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நீங்க அரவிந்த் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும்.
ஓகே. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இவர் யாருன்னு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தனால இவரை பத்தி நான் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. நீங்க ஸ்டிச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ரொம்ப வருஷமா வீட்ல இருந்தே டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல டெய்லரிங் இன்ஸ்டியூட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா யாரு வேணாலும், உங்களுக்கு டெய்லரிங் தெரியும், ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னாலும் யாரு வேணாலும் இந்த இதுல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இப்போ நீங்க டெய்லரிங்கா இருக்கீங்க, நீங்க ஒரு 15 வருஷமா வீட்டுல வச்சு டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த அங்கீகாரம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க. இப்ப இன்ஸ்டியூட் வச்சிருக்கும் போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ற போது உங்களோட இன்ஸ்டியூட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த சர்டிபிகேட் மெடல் இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு ப்ரொமோஷனா கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாமே அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. நீங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சைட்ல இருந்து நீங்க கூட்டிட்டு வரீங்க ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் டெய்லரிங் அவார்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இதுல இருந்து கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா கலைமாமணி அவார்ட், டெய்லரிங் கலைமாமணி அவார்ட் வந்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட், இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது அதிகமா எதுவும் கிடையாது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஈவெண்ட்ல அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுவோம். ஃப்ராக்ன்றது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு குழந்தைங்க இன்ஃபேன்ட் வியர்ஸ், ஒரு பிறந்த குழந்தைக்கு ஃப்ராக் தச்சா எப்படி இருக்கும், காட்டன்ல அழகா நீட்டா எந்த ஒரு பீடு வரைக்கும் எதுவுமே இல்லாம நம்ம தப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ராக் நீங்க தைக்க போறீங்க. ஓகேவா? அதுதான் இந்த ஈவெண்ட்ல நீங்க வந்து பண்ண போற விஷயம். இந்த ஃப்ராக் தைக்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க தான் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு அந்த கட் பண்ணி எடுத்துட்டு வந்தெல்லாம் நீங்க அங்க வந்து ஸ்டிச் பண்ணா மட்டும் போதும். அதுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணுமோ எல்லாமே எடுத்துட்டு வந்தெல்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே நீங்க தச்சதை எடுத்துட்டு கூட போய்க்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஈவெண்ட் அன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டிச் பண்றதுக்கு மிஷின்ஸ்லாம் நம்ம எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி தான் ஃப்ராக்கை நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் சரி, பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணாதவங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கட்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த டவுட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அளவுக்கு படிக்கல அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இங்கிலீஷ் தெரியலனா இந்த ஈவெண்ட்டுக்கு வரலாமா, இந்த எனக்கு வந்துட்டு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதே மாதிரி நான் ஆல்ரெடி எந்த ஒரு ஈவெண்ட்லயும் இந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை, நான் வரலாமா இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. யாரு என்ன வேணாலும், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இதுல நாலேஜ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, யாரு வேணாலும் ஸ்டிச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு எஜுகேஷன் லிமிட்டோ ஏஜ் லிமிட்டோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்போ வந்துட்டு உங்களுக்கு வென்யூக்கு வரணும் அப்படின்னா 8 o'clock நான் வரணும்னு சொல்லியிருந்தீங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ராவலில் வரும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை வந்து பஸ்ஸே லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட நேம் சொல்லி நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ இது மாதிரி ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் நமக்கு வந்துட்டு அன்னைக்கு கால்ஸ் மெசேஜஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீஸ் பேமெண்ட். ஃபீஸ் எப்போ கட்டணும், ஏன் ஈவெண்ட் அன்னைக்கு கட்டக்கூடாதுன்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேக்குறீங்க. ஃபீஸ் வந்துட்டு ஏன் ஈவெண்ட் அன்னைக்கு கட்டக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம்னா, உங்களுக்கு வந்து ஈவெண்ட் அன்னைக்கு தான் சர்டிபிகேட்ல இருந்து மெடல்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களோட நேம் டீடைல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க வாங்குவோம். அதை வந்துட்டு நாங்க சர்டிபிகேட்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு 5 பேர் ரெஜிஸ்டர் பண்றப்போ ஈஸி. இதே இடத்துல 500 பேர் 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்றப்போ எல்லாருக்குமே சர்டிபிகேட் அடிக்கணும். ஸோ அதனாலதான் முன்னாடியே அமௌண்ட் வாங்கி அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அப்பப்ப வேலையை சர்டிபிகேட் பண்ற வேலையை முடிச்சிடறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராப்பரா வந்து நம்ம கொடுக்கணும். அப்படிங்கறதுனால நீங்க லேட்டா பே பண்ணாலோ லேட்டா ரெஜிஸ்டர் பண்ணாலோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சர்டிபிகேட் எல்லாமே கிடைக்கும். ஆனா ஈவெண்ட் அன்னைக்கு கிடைக்காது. நீங்க உங்களுக்கு வந்துட்டு நாங்க ரெகுலரா கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். கொரியர் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க அன்னைக்கு அந்த ஈவெண்ட் அன்னைக்கு வாங்கினாதான் நல்லா இருக்கும். நீங்க தனியா வாங்குறது வந்துட்டு அவ்வளோ இதா இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, இப்பவே நாங்க ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம், இந்த ஈவெண்ட் கேன்சல் ஆயிடுமான்னு கேட்டீங்க. அப்பெல்லாம் இன்ன வரைக்கும் நடந்த எந்த ஈவெண்ட்டுமே இந்த மாதிரிலாம் கேன்சல் ஆனது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, ஏதாவது எமர்ஜென்சி டக்குன்னு எங்களால வர முடியலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி டக்குன்னு வர முடியலன்னா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நானே உங்களோட சர்டிபிகேட்டை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட என்ட்ரி ஃபீஸ். ஓகேவா, என்ட்ரி ஃபீஸ் வந்து 1000 rupees தான். 1000 rupees எதுக்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இந்த டெய்லரிங் கான்ஃபரன்ஸ்ல மட்டும்தான் 1000 rupees வாங்குறாங்க. ஆல்ரெடி ஆரி ஒர்க் நடந்த ஈவெண்ட்ல எல்லாத்துலயுமே 1500 rupees வாங்கிட்டு இருந்தாங்க. எதனாலனா உங்களுக்கு ட்ராஃபி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சார் வந்துட்டு என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ இந்த 1500 ஈவெண்ட்டுக்கும் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து டிராவல் அலவன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களே 500 rupees ரிடக்ஷன் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து 1000 rupeesனு வச்சிருக்காங்க. இந்த 1000 rupeesக்கு எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும், ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட மெடல் கிடைக்கும். எதனால இந்த விஷயத்த நான் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன்னா, இது எல்லாமே அபிஷியலா ரெஜிஸ்டர், கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்துட்டு எல்லாரும் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. எல்லாருமே மெடல் கொடுக்குறாங்க, எல்லாருமே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது அபிஷியல் சர்டிபிகேட். உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல போனாலும் இந்த சர்டிபிகேட்கான வேல்யூ இருக்கு. ஓகேவா, இந்த ரெண்டு விஷயம் இல்லாம ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட சர்டிபிகேட் இல்லாம ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட மெடல் இல்லாம உங்களுக்கு அன்னைக்கு அந்த டெய்லரிங் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க இல்லையா, அதுக்கான சர்டிபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடிசி சர்டிபிகேட். ஐடிசி சர்டிபிகேட்னா என்ன? லைஃப் டைம் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் ஒர்த் ஆஃப் 15,000 சொன்னோம். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க, ஐடிசி சர்டிபிகேட்னா என்ன, அந்த சர்டிபிகேட் எதுக்கு யூஸ் ஆகும்னு. இப்போ இந்த ஆரி ஒர்க் ஈவெண்ட் வந்து 1 year நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அரவிந்த் சார். ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆரி ஒர்க்ல பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு குவாலிட்டியான சுகர் பீட்ஸ் நம்ம வாங்கணும்னா 700 to 800 rupees வருது. ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்துட்டு வேற வழியே இல்லாம நம்மளோட மெட்டீரியல் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டையும் ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கு. இதனால ஆர்டர்ஸ் வந்துட்டு கம்மியாகுதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடிய சுகர் பீட்ஸை சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அரவிந்த் சார் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அந்த ஓன் ப்ரொடக்ஷனோட பேர் வந்து, அந்த பிராண்டோட பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டை நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதோட எம்ஆர்பி ரேட்ல தான் எல்லாருக்குமே சேல் பண்ண போறாங்க. ஆனா இந்த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த யூனியன்ல நீங்களும் ஒரு மெம்பர். அப்படி இருக்கும்போது இப்போ 800 rupees எம்ஆர்பி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு 400 rupeesக்கு தான் கிடைக்கும். ஓகேவா, இது ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்னு கிடையாது. அது அந்த 1 year ஆரி ஒர்க் ஈவென்ட் நடந்தனால அதை நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப இதுலயே வந்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணக்கூடிய த்ரெட்டும் நம்ம வந்துட்டு அந்த இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. ஸோ அந்த த்ரெட்டோட காஸ்ட்டுமே அதே மாதிரி தான். இப்போ ஒரு த்ரெட் வந்து 400 rupees ஒரு பாக்ஸ் இருக்குன்னா 200 rupeesக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா மிஷின்ஸ், இப்போ பிராண்டட் இது நம்மளோட பவர் மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,000 இருந்து 25,000 வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னும் சில பேர் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் கம்மியா இருக்கக்கூடியது 22,000 இருந்து 23,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்ப இதே மிஷினை இதே பிராண்ட்ல உங்களுக்கு பாதி அமௌண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா, இந்த பாதி அமௌண்ட்டுக்கு கொடுக்க போறாங்க சார். அதே இந்த சர்டிபிகேட் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த இதை வந்துட்டு எலிஜிபிள் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க இல்ல டெய்லர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வர்ற அன்னைக்கு நீங்க யாரையாவது கூட கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டீங்க. நீங்க யாரை வேணாலும் கூட கூட்டிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குன்னு தனியா ஸ்பேஸ் அலோகேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு அகாமடேட் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ்க்கு வச்சிருக்க ஸ்பேஸையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த ஆடிட்டோரியம் விட்டு வெளியில வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும்தான் வரணும்ன்ற கம்பல்சரி கிடையாது. நீங்க யாரை வேணாலும் உங்க கூட நீங்க கூட்டிட்டு வரலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு நீங்க இப்போ 1000 rupees பே பண்றீங்க இல்லையா, பார்ட்டிசிபென்ட் வந்து 1000 rupees பே பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு லஞ்ச் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, அன்னைக்கு ஈவெண்ட்டோட மதியானத்துக்கு லஞ்ச் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா, ஸோ இவ்வளோதான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு வந்துட்டு என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வந்துட்டு மெசேஜ் பண்ணியோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கிரியேட் ஆகிடும். ஈவெண்ட் அன்னைக்கு எந்த ஒரு மெஸ்ஸியும் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.